ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாரத பக்தி சூத்ராணி, அதுல 4வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம், அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி சூத்திரம். த்ரிரூப பங்க பூர்வகம் நித்ய தாஸ்ய நித்ய காந்தா பஜனாத்மகம் பிரேம காரியம் பிரேமைவ காரியம். த்ரிரூப பங்க பூர்வகம் நித்ய தாஸ்ய நித்ய காந்தா பஜனாத்மகம் பிரேம காரியம் பிரேமைவ காரியம். நாரதர் இந்த அத்தியாயத்தில் பரமபக்தி என்றால் நம்ம பேசிக்கா அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் குறிப்பிடுவது துவைத பக்தி அத்வைத பக்தி. பக்திக்குள் வந்தவர்களுடைய பாதை முதலில் துவைத பக்தியில தான் இருக்கணும். எடுத்தோன்னா எல்லாரும் அத்வைத பக்திக்கு வர முடியாது. துவைத பக்தி என்றால் நான் வேறு இறைவன் வேறு, எனக்கு இந்த கஷ்டம், அதற்கு நான் இறைவனிடம் கேட்டு பெறுகிறேன். அது ஆர்த்த பக்தியா இருக்கலாம். ஆர்த்த பக்தின்னு என்ன? ஆபத்து காலத்தில் இறைவா காப்பாற்று அப்படின்னு ஓடுவதாக இருக்கலாம். அல்லது அர்த்தார்த்தி பக்தினா நான் யோகக்ஷேமத்திற்காக நான் இதையெல்லாம் பெற்றிருக்கேன், அதையெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும், இன்னும் நான் வாழ்க்கையில் இதெல்லாம் பெறாமல் இருக்கிறேன், நான் அதை பெறணும். ஸோ இவங்க ஒருவருடைய மனதிலும் அபூர்ணத்துவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆபத்து காலத்தில் ஓடுபவனுக்கு மனதில் பூர்ணத்துவம் இருக்காது. அடுத்தது இது யோகக்ஷேமத்துக்காக இறைவனிடம் நாம் ஓடுகிறோம் என்றாலும் மனதில் பூர்ணத்துவம் கிடையாது. அதனாலதானே ஓடுறோம். நிறைவு என்பது இல்லாத நிலையில்தான் துவைத பக்தி ஆரம்பிக்கும். தவறில்லை, அப்படித்தான் ஆரம்பிக்கணும். அடுத்தது ஜிக்னாசு பக்தி. அதில் வைஸ் திங்கிங் பீப்புள், அந்த கூட்டத்துக்குள்ள வைஸ் திங்கிங் பீப்புள், எனக்கு ஏன் இறைவன் கஷ்டம் வருது, போய் இறைவன்கிட்ட கேட்குற, மறுபடியும் கஷ்டம் வருது, ஏன் இந்த வாழ்க்கை, யார் இறைவன், ஏன் உலகம், எனக்கு ஏன் கஷ்டம் வருது, இந்த மாதிரி திங்க் பண்ண அந்த குரூப்புல திங்க் பண்ண ஆரம்பிக்கிறவங்க தான் பிகம்ஸ் ஜிக்னாசு. தே கெட் த ஜிக்னாசு பக்தி. ஃபர்ஸ்ட் ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, அடுத்தது ஜிக்னாசு பக்தி. இறைவன்னா யாரு, ஏன் இந்த கஷ்டம், பூர்வ ஜென்மனா என்ன, மறுஜென்மம்னா இருக்குதா இல்லையா, எல்லாம் காசிப்பிங்லாம் விட்டுட்டு ஃபேக்ட். வாட் இஸ் த ஃபேக்ட் அபவுட் பூர்வ ஜென்மம், வாட் இஸ் த ஃபேக்ட் அபவுட் மறுஜென்மம், வாட் இஸ் த ஃபேக்ட், என்ன நடக்குது, நான் எப்படி பிறந்தேன், எப்படி வாழணும், இந்த மாதிரி. ஏன் எனக்கு கஷ்டம் வருது, சில சமயம் ஏன் எனக்கு சந்தோஷம் வருது, நான் எதுவுமே தப்பு பண்ணாமே தண்டனை கிடைக்குது, இந்த மாதிரி டவுட்ஸ், கிளியரன்ஸ், ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் அவங்களுக்குள்ள வர பக்தி. இறைவா இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஜிக்னாசு பக்தி. இறைவனை பற்றிய அறிவு, உலகத்தை பற்றிய அறிவு, என்னை பற்றிய அறிவு, அவங்க தான் ஜிக்னாசு பக்தி. இதுங்கெல்லாம் என்னது? துவைத பக்தி. ஜிக்னாசுவாக இருந்தாலும் எதையோ லாங்கிங் ஃப்ரம் பகவான், அறிவாக இருந்தாலும் இஸ் லாங்கிங் ஃப்ரம் பகவான். அறிவை பெறணும் இறைவா அப்படிங்கும் போதும் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் பகவான். இது மூணும் துவைத பக்தி. நான் வேறு இறைவன் வேறுங்கிற நிலையில் நின்று நாம் இறைவனிடம் ஒன்றொன்றாக நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது அத்வைத பக்தி. அத்வைத பக்தினா நான் இறைவனாகவே இருக்கிறேன் என்ற அறிவை பெற்றதற்கு பிறகு இறைவனிடம் காட்டுகிற பிரேமா, அன்பு. நான் இறைவனாக இருக்கிறேன் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த இறைவனிடம் காட்டுகிற பிரேமா, அதைத்தான் விளக்குறார் இந்த இடத்துல. அதுதான் அத்வைத பக்தி. அப்போ
துவைத பக்தியில் இருந்துதான் இறைவன் என்ன எதிர்பார்க்கிறார், நீ அத்வைத பக்திக்கு வரணும்னு நினைக்கிறாரே தவிர எடுத்தோன்ன கண்ண மூடி உட்காரு ஆத்ம ஞானம் நடவாத காரியம். துவைத பக்தியில் இருந்து அன்பு செலுத்தி 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 அந்த பக்தி மெருகேறும். அதுதான் அத்வைத பக்தி. இதுதான் நாரதருடைய மெயின் கான்செப்ட். இதுதான் இஸ் நத்திங் பட், அதாவது வேதாந்தத்தை பக்தி ஃபார்ம்ல வெளிப்படுத்துறார். அது பக்திங்கிற வேர்டு தான் இங்க கூட்டிட்டு போகுதுங்கிறத அஸ்திவாரம் ஃபார் வேதாந்தம். இந்த ஒரு நாரத பக்தி சூத்ராணிங்கிறது பாத்தீங்கன்னா அஸ்திவாரம் ஃபார் வேதாந்தம். ஏன்னா அவங்க அப்பதான் அதுக்குள்ள போக முடியும், அப்ப தெளிவு இருக்கும். ஏன்னா சில பேர் சொல்றது நான் தான் இறைவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த உருவ வழிபாடு, எதுக்கு இந்த பஜன், எதுக்கு இந்த பாராயணம், நான் தான் இறைவனா இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு குழப்பம். ஏன் அவங்க என்ன தெரியல, துவைத பக்திங்கிறத வச்சுதான் படிக்கற்கள், அதுதான் ஏனியே, அதுல வச்சு ஏறித்தான் நீங்க அத்வைதத்துக்கே போக முடியும். போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பக்தி எப்படி இருக்கும், பரப்பிரேமம் பரபக்தி. அவங்களுதான் உண்மையிலே மேலான பக்தி. இந்த உலகத்துல யாரிடம் பக்தி மேலான பக்தின்னு கேட்டீங்கன்னா அத்வைத பக்தி தான். துவைத பக்தியில் இருக்கிற வரைக்கும் மனதில் ஒரு குறையுடன் தான் நாம் இறைவனை நாடிக்கொண்டிருப்போம். அந்த குறை நீங்கிய பிறகு இறைவனிடம் பக்தி செலுத்துவர்கள் தான் லாஜிக்கு. குறையோட ஒரு பக்தன் வந்துட்டு இருக்கிறான், அவன் கிரேட்டா, குறை எதுவும் இல்லை, இறைவன் படைப்பில் குறையொன்றும் இல்லை, இறைவா நான் இறைவனாக நான் இறைவனாகவே இருக்கிறேன் என்று ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒருத்த பக்தி செலுத்த வருகிறானா, ஹீ இஸ் த ஹையஸ்ட் பக்தா, பரபக்தக பரமபக்தக. அவன் தான் யாரு, பரம பக்தக. அவனுடைய பக்திக்கு இந்த பக்தி ஈடாகாது. இத புரிய வைக்கிறது தான் நாரத பக்தி சூத்ராணியே. பேசிக் இதுதான். இப்ப நாம இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, திரிரூப பங்கர். இதுக்கு முன்னால என்ன சொன்னாரு, அத்வைத பக்திய, அதாவது அத்வைத பக்திக்கு நீ வர்ற வரைக்கும் யூ ஷுட் ஃபாலோ துவைத பக்தி. கண்டிஷன் போடுறார். நீ அத்வைத பக்திக்கு வர்ற வரைக்கும் துவைத பக்தி இஸ் கண்டிஷன். இது அதை விட்டுறக்கூடாது. எது அது, அந்த பக்தியை விட்டுவிடக்கூடாது. அதாவது அவர் சொன்னார் அதுக்கு என்ன பண்ணணும், போன ஸ்லோகத்துல பார்த்தாரு, அபிமான அதாவது குணங்களை சொல்றாரு. எந்தெந்த ஆசுரி சம்பத்து, மனதை எப்படி பக்குவப்படுத்திக்கணும், எது அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜ்யவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம். எங்க பகவத்கீதையில் என்ன சொன்னாரோ அதையே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் அமானித்வம் கர்வம் இல்லாமல் இருத்தல், அதம்பித்வம் அது கர்வத்தினுடைய வெளிப்பாடு இல்லாமல் இருத்தல். இந்த மாதிரி பண்புகளை போன சூத்திரத்துல சொன்னார். இது எல்லாத்தையும் நீ விட்டாதான். இதெல்லாம் எதுக்கு, அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ஆர்ஜவம், இதெல்லாம் எதுக்கு, துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு நீ வரணும்னா இதெல்லாம் ஆசுரி சம்பத்தி எல்லாம் விட்டு, விளக்கப்பட வேண்டிய பண்புகளை எல்லாம் விட்டு, வளர்த்தி கொள்ள வேண்டிய பண்புகளை எல்லாம் வளர்த்தி கொண்டா என்றால் மட்டும்தான். வெறும் வகுப்புகளை கேட்பதனால், வேதாந்த வகுப்புகளை கேட்டுக்கொண்டே இருப்பதால், அது புரிந்து கொண்டே இருப்பதால் துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு வருவது கடினம். அப்பா என்ன சொல்றாரு அவரு, இந்த மாதிரி நற்பண்புகளை நீ வளர்த்தி கொள்ள வேண்டும். அது 2 மட்டும் போட்டாரு. நம்ம எல்லா நற்பண்புகளையும் இதுல நம்ம சேர்த்தி, இது தியான வகுப்பு கூடயே போறதுனால பண்புகள் நம்ம தனியா அப்படியே ஒன்னா வரதுனால நீங்க வில் கெட்ஸ் மோர் கிளாரிட்டி இன் மெடிடேஷன் கிளாஸ். சரிங்களா? அதனால நம்ம அதோட நிறுத்திக்கலாம். அதுக்கு இட் டசன்ட் நீட் டூ மச் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கடுத்தது 65 பாத்தீங்கன்னா என்ன சொன்னாரு, அவனுக்கே எல்லா செயல்களையும் அர்ப்பணம், கர்மயோகத்துக்கு வரணும், நற்பண்புகளை பெறணும். அடுத்து என்ன பண்ணணும், கர்மயோகத்துக்கு வரணும். இறைவனுக்கு ஈஸ்வரா அர்ப்பணா புத்தியோடும் வருகிற பலனை நாம் எப்படி ஏத்துக்கணும், பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கொள்கிற கர்மத்தை செய்து பழக்கு. எந்த கர்மத்தையும் விட்டுவிட கூடாது. நான் வகுப்புக்கு வர்றேங்கிறக்காக என்னுடைய டியூட்டியில நாட் 1% கர்மத்தை கூட தியாகம் பண்ணிட்டு வகுப்புக்கு வர்றேன்னு சொல்வது தவறு. வகுப்புக்கு வர்றதுனால நான் இதை விடுறேன். நம்மளுடைய கடமைகளை
செய்துட்டு தான். ஏன்னா அதுதான் உங்களை கர்ம யோகத்துல ஈடுபடுத்தும். கடமைகளை விடுறதுங்கிறது கர்ம யோகம் இல்லை. அப்போ கடமைகளை செய்து எப்படி செய்யணும்? எல்லா கடமைகளையும் அர்ப்பணா புத்தியுடன் செய்தால் காமம், குரோதம், கர்வம் முதலியவற்றை கூட என்ன பண்ணும்? அவனிடமே. எப்படி சொன்னார்? உங்ககிட்ட இருக்கிற காமம், குரோதம், கர்வம் எல்லாத்தையும் யாருக்கு விட்டுரு? இறைவனிடத்துல பொறுப்பை விட்டுரு. நீ கோவிச்சுக்கிறியா? இறைவனை கோவிச்சுக்கோ. முதலில் ஆரம்பத்தில் எப்படி விடணும்? அந்த கோபத்திலிருந்து எப்படி விடுவதுன்னா முதல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் இறைவனை கோவிச்சுக்கோ, தவறில்லை. மனிதர்களை கோவித்துக் கொள்ளாது. இந்த மாதிரி விட வேண்டிய பண்புகளை எல்லாம் விடணும், பெற வேண்டிய பண்புகளை எல்லாம் பெறணும். இது நான் அதை சொன்னேன். மெடிடேஷன் கிளாஸ் இதை பார்க்கறதுனால நம்ம இதை ஷார்ட்டா முடிச்சுட்டு போகலாம். எது எது விளக்கப்பட வேண்டிய குணங்கள், அதற்குண்டான முயற்சியும் நம்ம செய்யத்தான் போறோம். வச்சுங்களா? இப்ப கம்மிங் டு லாஸ்ட், திரிரூப பங்கபூர்வகம். மீனிங் எழுதிக்கலாம். 3 குணம், 3 விதமான பக்தி. திரிவிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரிரூபம் அப்படின்னா 3 விதமான பக்தி உண்டுங்க. என்னென்ன பக்தி? சத்துவ பக்தி, ரஜோ பக்தி, தமோ பக்தி. 3 விதமான பக்தியில் 3 இருக்கு. அதாவது அந்த குணம் பிரிடாமினண்டா இருக்கிறவங்க. தமோ குண பிரிடாமினன்ட் அண்டர் பண்ணிக்கிட்டா தமோ குணத்தில் இருக்கவங்களுக்கு சத்துவ குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ பிரிடாமினண்டா சத்தோகுண பிரதான பீப்புளிடமிருந்து வெளிப்படுகிற பக்தி தமோ பக்தி. ரஜோகுண பிரிடாமினண்டான மனதிடமிருந்து வெளிப்படுகிற பக்தி ரஜோ பக்தி. சத்தோகுண பிரிடாமினண்டா இருக்கிற மனதிடமிருந்து வெளிப்படுகிற பக்தி சத்துவ பக்தி. பக்தகா பக்தி. இப்ப வாட் யூ மீன் பை தமோகுண பக்தி? அந்த குணத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த பக்தி தான் ஒர்க் அவுட் ஆகும். அதில் தவறில்லை. டோன்ட் கிரிட்டிசைஸ். எந்த பக்தியோட வெளிப்பாடையும் நமக்கு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நமக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை. தமோ குண பக்தியில் இருக்கிறவர்கள் பக்தி செலுத்தி ஆகணும். ஏன்னா அங்க அப்பிருந்து அவங்க எங்கிருந்து வர முடியும்? ரஜோகுணத்துக்கு வர முடியும். ரஜோகுணத்தில் இருக்கவங்க அதுல பக்தி செலுத்தி அவங்க சத்துவ குணத்துக்கு வர்றாங்க. நீங்க பாருங்க, இந்த சத்துவ குண பக்தியை செலுத்துபவர்கள் கிரிட்டிசைசிங் சொசைட்டில பாக்குறோம். தமோ குண பக்தி, ரஜோ குண பக்தி பக்தர்கள். அந்த பக்தி உடையவர்கள் பேர் என்ன? பக்தர்கள். அவர்களுடைய வெளிப்பாட்டை we need not criticize. அட்லீஸ்ட் அந்த 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 வகையிலாவது அவங்க செய்யட்டும். பக்தி விட்டு வெளியில போகாம அப்படியாவது வழிபாடுகள் பண்ணட்டும் தான் நம்ம நினைக்கணும். you should not criticize any type of பக்தி. இப்ப பாத்தீங்கன்னா தமோ குணம், ஏடு ஆட்டை வெட்டு கூறுபோடு இறைவன். தமோ குண பக்தி அப்படித்தான் இருக்கும். வேடு பலிகூடு, பொங்கலை வெயி, ஒரு பலிகூடு, ஊரை கூப்பிடு, என்ஜாய் பண்ணு. தமோ குண பிரிடாமினண்டா இருக்கவங்கிட்ட இப்படித்தான் பக்தி வெளிப்படும். டோன்ட் கிரிட்டிசைஸ். அவர்களுக்குன்னு ஒரு வழிமுறையே நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து. அப்படியாவது அவங்க கோயிலுக்கு வருவா இல்லையா? கடா வெட்டி பொங்க வச்சா ஒரு 10 பேர் கோயிலுக்கு வராங்களா இல்லையா? அதுதான், அதுக்காகத்தான் முன்னோர்கள் நீ இப்படி இருக்கிறியா, இப்படியாச்சு பக்தி செலுத்து. அது தவறு சரின்னு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. வெட்டுறாங்களா, நமக்கு நம்மளால அந்த ஏரியா முடியாதா, அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சமோகுணம் இருக்கவங்க வெட்டுவாங்க, தப்பில்லை. அவங்க அந்த வகையாவது அவங்க பக்தி செலுத்தட்டும். ஏன்னா முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது இதெல்லாம். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தமோகுண பக்திக்கு நிறைய சொல்லலாம், நான் ஒரு எக்ஸாம்பிள் வெட்டுறது. அடுத்தது ரஜோகுண பக்தி. எடு செருப்பே எல்லாம் இங்கிருந்து பழனி போறாங்களா இல்லையா? உடலை வருத்தி தனலை போட்டு விட்டு ஓடு இங்கிருந்து அது வரைக்கும். இதெல்லாம் ரஜோகுண பக்தி. ரஜோகுணம் இருக்கிறவங்க கிட்ட அப்படித்தான் பக்தி வெளிப்படும், தவறில்லை. ஆனா சாஸ்திரம் சொல்லுது அக்னி மேல நடக்க கூடாதுங்கிறது சாஸ்திரம். அக்னிங்கிறது தேவதை. நாம் வழிபடுகிற முதலில் ரூபத்திற்கு வந்த ஒரு பூதம். அதை நம்ம வழிபாடு பண்ணணும், அதை மிதிக்க கூடாது என்பது சாஸ்திரம் சொல்லுது. அது நமக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். அங்க போய் அது தவறு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண. ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலியமாக அந்த மாதிரி பண்ணாதான் அவங்களுக்கு நிறைவே ஏற்படும். நீங்க பாத்துக்குங்க, உள்ள தமோகுணம் இருக்கவங்களுக்கு தமோகுணமான பக்தியை செலுத்தினா தான் நிறைவு வரும். நீங்க அவங்கள கொண்டாந்து இப்ப அடுத்து என்ன சொல்லிடுறேன், சத்துவகுண பக்தி. சத்துவகுண பக்தி அப்படின்னா அமைதியா இப்ப நம்ம சொல்லி கொடுக்குறோம் பாத்தீங்களா, பூஜை பண்றது, புனஸ்காரம், சாண்டிங், இதெல்லாம் சத்துவகுண பக்தி. போனவா அமைதியா கோயில சாமி கூட்ட போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. ஒரு அமைதியா கொஞ்சம் தியானம் பண்றது, கோயில்ல கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது, அமைதியா இருந்துட்டு அமைதியா வர்றது, வீட்டுல பூஜை பண்ணிக்கிறது, ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சத்துவகுண பக்தி. பாராயணம் பண்ணணும்னாவே அங்க சத்துவ குணத்துக்கு வந்துடும். நீங்க பாருங்க, நீங்க தமோ குணம் என்ன பிரச்சனை சொசைட்டில ஏன் கிரிட்டிசைஸ் பண்றோம், அதை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்ல வரேன். இப்போ தமோகுண பிரிடாமினண்டா இருக்கிற ஒருத்தரை
நீங்க உட்கார வச்சு தியானம் பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, அல்லது நீ சாண்டிங் பண்ணுனா பண்ண முடியாது. சத்துவகுணத்துல அவங்க எப்படிங்க நடந்துக்குவாங்க? முடியாது. நாம சத்துவகுணத்துல இருக்கிறோம், அதை பண்றோங்கிறதுக்காக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உட்கார கூடாது, உட்கார வைக்க கூடாது. there should not be any compulsion. அதுனா என்ன போடுவோம்? interested can join. என்ன வேர்டு வரும் நான் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது? interested people can join in பாராயணம். we need not compel. இது கம்பல்ஷன் அங்க நடைபெறாது, அவங்களால முடியாது. முடியாதவங்க என்ன பண்ணும்? நீ எந்த வழியில் இருக்கிறியோ அதுல போயிட்டு விட்டுறாத. அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? கோயில் பக்கமே வராம வீட்டோட படுத்துருவாங்க. யூ ஷுட் நாட் டூ தட் மிஸ்டேக். யூ ஷுட் நாட் கிரிட்டிசைஸ் தோஸ் பீப்புள். தவறு பண்ணிவிடக் கூடாது. பண்றியா, அதை உருப்படியா பண்ணு அப்படின்ட்டு நம்ம வந்துடுறோம். இதுதான் சிறந்தது, அது தவறு சொல்லலாம். இதை விட இன்னொரு டைப் ஆஃப் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? அவங்க தமோ குண பக்தியிலிருந்து நீங்க சத்தோ குண பக்திக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? மனதளவில் நம்ம குணத்தை வளர்த்திக்கணும். சத்துவ குணத்துக்கு வந்தாதான் அவங்களால சத்துவ குண பக்தியை செலுத்த முடியும். இதுதான் என்னது? திரிரூப முக்குணம், 3 விதம். இந்த 3க்கு பேர் கௌனி பக்தின்னு சொல்லுவோம். கௌனி பக்தினா குணத்தின் அடிப்படையில் பக்தி, தட் இஸ் கௌனி. என்ன? தமோகுண பக்தி, ரஜோகுண பக்தி, தமோகுண சாத்விக பக்தின்னு சொல்லுவோம். இதெல்லாம் 3 விதமான கௌனி பக்தி. அது என்ன சொல்றாரு? கடக்கணுங்கிற. நான் இந்த 3ல உட்கார்ந்துருக்கிறேன், நான் சத்துவ குணத்தில் உட்கார்ந்தேன்னா பெருமை பேசிக்காத. நீ சத்துவ குணத்தில் இருக்கிற பக்தி என்ன பண்ணணும்? கடந்து வரணும். ஆத்ம தத்துவத்தில் என்ன கிடையாது? நோ குணா. குணத்துல சத்துவ குணத்துல நின்னுதான் சத்துவ குணத்தை கடக்க முடியும். ஆனா சத்துவ குணத்திலே போய் என்ன பண்ணிக்கூடாது? புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. சோ பங்க பூர்வகம், கடப்பதின் மூலம். மீனிங் எழுதிக்கங்க. பங்க, நான் வேர்ட் சொல்றேன், பங்க பூர்வகம். எத? இந்த 3 விதமான பக்தியையும் கடப்பதின் மூலம். 3ஐயும் கடக்கணும். ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெறணும். எங்க நிக்கணும்? 3ஐயும் கடக்கணும். கடப்பதின் மூலியமாக என்ன கனெக்ட் பண்ணணும்? நித்திய, என்றும். அதை கடந்ததுக்கு அப்புறம் என்றும் கடப்பதின் மூலம். எப்படி கடக்கலாம்? என்றும் அவனுடைய அடிமை, என்றும் தாசன் என்னது? அவனுடைய அடிமை போலவோ. சில பேர்த்தோட பக்தி பாருங்க, அகம் தாசக. அவங்களாம் பாத்தீங்கன்னா அந்த துவைத பக்தி இருக்கவங்களுக்குலாம் அது அப்படியே ஒரு பெரிய பிடிப்பாரு. அகம் தாசன் என்னங்க? இறைவனுக்கு நான் சேவகன். அகம் தாசக தவறில்லை. முதல்ல அந்த பக்தி தான் வரும். தாசக, தாசோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாசோகம்னா தாசக, அகம் தான் சான்ஸ்கிரிட்ட தாசோகம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். பெருமாள் கோயில் அதிகமா அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அகம் தாசக, அவனுடைய அடிமை போலவோ. தப்பில்லை. அடுத்தது நித்திய காந்தா பஜனாத் மக்கம். எஸ், பஜனாத் மக்கம். இருக்கு. எஸ், பஜனாத் மக்கம் அப்படின்னு என்னது? வா அப்படின்னா அல்லதுன்னு அர்த்தம். அல்லது ஒரு அடிமை போல ஒரு பக்தி. இறைவன் அரசன், நான் யார்? இறைவனுக்கு சேவகன். தாசக அகம். அந்த ஆட்டிடியூடு தவறில்லை. பிரச்சனைனா அங்கேயே வாழ்க்கை ஃபுல்லா நின்னுடக்கூடாது. அதுதான் பிரச்சனையை தவிர நீங்க தாசகன் சொல்றவங்க எல்லாம் என்னது அரசன் துவைதத்தில் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இல்லை. அங்கதான் ஆரம்பிக்கணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் வைஷ்ணவா. அதெல்லாம் தவறு கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? நித்திய காந்தா பஜனாத்மகம் அப்படின்னு எழுதுறீங்களா? ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரியமான, என்றும் நித்தியம் இருக்கா? நான் டைரக்ட் மீனிங் சொல்றேன், அப்புறம் லட்சியார்த்தம் சொல்றேன். நித்தியனா என்றுமா? என்றும். காந்தானா பிரியமான ஒரு தோழி, நாயகி. காந்தானா ஒய்ஃபும் கூட வருங்க. இந்த இடத்துல இறைவனுக்கு மனைவின்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு தோழி, ஒரு நாயகி, பிரியமான நாயகி போல பஜனாத்மகம். பஜன் பண்றது, பணிவிடை செய்தல். இறைவன் மனசுல எப்படி ஆண்டாள், ஒரே வேர்டு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆண்டாளோட பக்தி இதுதான். அவரை ஒரு தான் அவருக்கு ஒரு இறைவனுக்கு ஒரு தோழியாக, ஒரு நாயகி, இறைவன் நாயகனாகவும் தான் நாயகியாகவும் இருக்கிற பக்தி. தவறில்லை செய்வதாக. அப்படி இருக்கலாம். தாசகனாகவும் அந்த பக்தி இருக்கலாம். ஒரு நாயக நாயகியாகவோட யூ கேன் ரிலேட் வித் பகவான். நோ மிஸ்டேக் இன் தட்.
அடுத்து பிரேம ஏவ, பிரேமை ஒன்றே. இறைவனிடம் என்ன இருக்கு? அன்பு. அது ஒன்று மட்டுமே. காரியம் செய்யத்தக்கது. திருப்பி 2 தடவை சொல்றாரு. அது ஒன்றுதான் செய்யத்தக்கது, அது ஒன்றுதான் செய்யத்தக்கது. அன்பு தான் பேசிக். அது நீங்க தாசபாவத்திலேயே அன்பு செலுத்தலாம், நாயகன் நாயகி ரூபத்திலேயே நீங்க அன்பு செலுத்தலாம், குருவாக இறைவனை நினைத்தும் அன்பு நீங்க எல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இறைவனை நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். கண்ணனை எப்படி பாதிச்சார் பாரதியார், அந்த மாதிரி கண்ணனாகவும் நீங்க பாவிக்கலாம் இறைவனை. இறைவனை அரசனாகவும் பாவிக்கலாம், இறைவனை நாயகனாகவும் பாவிச்சுக்கலாம், தவறில்லை. ஆனா என்ன பேசிக் 2க்கு நடுவில் இருக்கணும்? அன்பு. உங்களுக்கும் இறைவனுக்கும் நடுவில் அன்புங்கிறது செய்யத்தக்கது, செய்யத்தக்கது. எம்பசைசிங் த மீனிங் அர்த்தம். டபுள் டைம்ஸ் 2 டைம்ஸ் சொல்றது எம்பசைஸ் த மீனிங். இந்த அத்தியாயம் முடியுதுன்னு எடுத்துக்கலாம். இதோட நான் அத்தியாயத்தை முடிச்சு அடுத்த டாபிக் நான் போறேங்கிறத நாரதர் இம்ப்ளைஸ் இன்டைரக்ட்லின்னு புரிஞ்சுக்கலாம். மறைமுகமாக என்ன சொல்றாரு? இதோட அந்த அத்தியாயம் முடியுது அப்படியே எடுத்துக்கலாம். He wants to emphasize ன்னு எடுத்துக்கலாம். அந்த அன்புங்கிறது இறைவனிடம் இருக்கவே, அது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். அவர் 2 கொடுக்குறாருங்க. நீங்க எந்த ரூபத்துல, அண்ணனாவும் பார்க்கலாம், அண்ணன் தங்கச்சியாவும் பார்க்கலாம், என்ன உறவாக வேண்டாலும் நீங்க இறைவனிடம் அப்பாவாக பார்க்கலாம், அம்மாவாக பார்க்கலாம். இறைவனை ஒரு சக்தியை பார்த்தா தாயாக பார்க்கலாம். அம்மா தாயே இப்படிதானே ஆரம்பிக்கிறோம். இறைவா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படிதானே ஆரம்பிக்கிறோம், தவறில்லை. ஆனா என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், செய்யத்தக்கது. இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய மீனிங். இப்போ இந்த அன்பு இப்ப என்னென்ன சொல்றாரு? அந்த இது இப்ப எல்லாம் எதுக்கு படிச்சோம்? துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு நீ வரணும்னா இதெல்லாம் அவசியம்னு சொல்றாரு. தூக்கி போடுன்னு சொல்லல, இதெல்லாம் படிக்கற்கள். இறைவனை தாசனாக பார்ப்பது, நம்மளை தாசனாகவும் இறைவனை அரசனாக பார்ப்பதோ, அல்லது நம்மளை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் பார்ப்பதோ, அல்லது நம்ம ஆணா இருக்கும்போது நான் நாயகன் அவளை நாயகியாக பார்ப்பதோ தவறில்லை. இதெல்லாம் துவைத பக்தியிலிருந்து அதுலயே நின்றுடக்கூடாது. அங்கதான் பிரச்சனை, அங்கேயே வாழ்க்கை போல. அதெல்லாம் எதுக்கு? அத்வைத பக்திக்கு வருவதற்கு. இதெல்லாம் அது அவங்களுடைய எப்படி இப்படி மாறுபடுது. ஒரு ஜனங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் பக்தியோட வெளிப்பாடு ஏன் மாறுதுன்னா டிபெண்ட்ஸ் அப் த கௌனி பக்தி. அவ்வளவுதான். நீங்க சத்தோகுண பிரடான்டா உங்களோட வெளிப்பாடு பக்தர் ஒரு மாதிரி இருப்பீங்க. ரஜோகுண பிரடாமனட்டா இருந்தா எப்படி இருப்பீங்க, தமோகுண பிரடாமனட்டா அந்தந்த பக்தி இருக்கட்டும். பக்தியில டிஃபரன்ஸ் பிரச்சனை இல்லை. அந்த துவைதத்திலிருந்து அத்வைத்துக்கு வரும். That is the underlying point. Different types of bhakti is accepted in our religion. நம்ம ரிலிஜன் பாத்தீங்கன்னா நீ என்ன எப்படி வேணா வழிபட்டுக்கோ, யாரு தவறுன்னு சொல்றது இல்லை. இப்படி வழிபடக்கூடாது, இப்படித்தான் வழிபடணும், நோ கண்டிஷன். உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ. பட் அண்டர்லைன் படிக்கணும், அங்கிருந்து அத்வைதத்துக்கு வரணும். அதுக்கு தான் துவைத பக்தியே ஸ்டெப்பிங் ஸ்டோன். There is no wrong in that. It is very necessary also for the beginners, not for end of the life வரைக்கும் அதையே பிடிச்சிட்டு போக கூடாது. புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்தது ஒரு அழகான ஒரு அத்தியாயம், பஞ்சமோத்தியாய முக்கிய பக்தி மகிமா. அப்போ முக்கியன தெரியும் உங்களுக்கு, பக்தியினுடைய மகிமா யாருக்கு இருக்குது? இப்போ முக்கிய பக்தி. அப்ப ஆப்போசிட் என்ன? அமுக்கிய பக்தி. அப்படிதானே அர்த்தம். முக்கிய பக்தி. அப்ப எங்கேயோ ஒரு அமுக்கிய பக்தி. அப்ப எப்படி பிரிச்சுக்கலாம்? எதை ஒரு முக்கிய பக்தின்னு சொல்றாரு, அதனுடைய மகிமையை வேற சொல்ல போறங்கிறாரு. அத்வைத பக்தி இஸ் முக்கிய பக்தி, அதனுடைய மகிமையை சொல்றேன். மத்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஆர்த்தா பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்னாசு பக்தி. துவைத பக்தியில் இருக்கவங்களா அமுக்கிய பக்தி. பக்தி இப்ப 2ஆ பிரிக்கிறார். முக்கிய பக்தி அப்படின்னு என்னங்க? அடைந்தே தீரணும். முக்கியம்னு என்னங்க? ரொம்ப அவசியம், நீ அங்க வந்து ஆகணும். இதெல்லாம் அமுக்கியம். இதுல எதை வேணா நீ ஃபாலோ பண்ணிக்க தப்பு இல்லை. ஆனா அது விட்டுட்டு இங்க வரணும். அமுக்கியம், தே ஆர் நீடட், பட் ரொம்ப முக்கியம் அல்ல. ஏன் முக்கியம் இல்ல? முக்கிய பக்தி எது? அத்வைத. அப்ப என்ன சொல்றாரு? முக்கிய பக்தியினுடைய மகிமா அந்த அத்வைத பக்தி. ஞானி, அதுக்கு என்ன வேர்ட் போட்டோம்? ஞானி பக்தி. ஸ்தித பிரக்ஞஸ்ய பக்தி. யாரு? கிருஷ்ணனோட லாங்குவேஜ்ல சொன்னா ஸ்தித பிரக்ஞஸ்ய பக்தி. இவருடைய இதுல சொன்னா அத்வைத பக்தி. நாரதரோட லாங்குவேஜ்ல அத்வைத பக்தி. ஞானி பக்தி, அது கிருஷ்ணர் சொல்லுவார். ஞானி பக்தி அந்த வேர்டு அவர் யூஸ் பண்ணுவார். அவருடைய பக்தியினுடைய மகிமை ஏன் அது கிரேட்? இவர் சொல்ல வர்றது ஏன் அத்வைத பக்தி கிரேட், ஏன் நீ அதுக்கு போகணும். ஏன்னா அதோட கிரேட்னஸ் தெரிஞ்சா தான் நம்ம அதுக்குள்ள போகணும்னு நம்ம
நிச்சயாத்மிகா பண்ணுவோம். அதனால என்ன பண்ண, ஒரு சாப்டரை கொடுத்து அதுதான் சிறந்தது, அத்வைத பக்தி தான், ஞானி பக்தி தான், சித்த பிரக்னேச பக்தி தான் சிறந்தது, முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பெருக்கல் குறி போட்டு நாட்டு புள்ளி வெம்பாரு, அது வெரி இம்பார்ட்டன்ட் பக்தி. அது ஏன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, பக்தா ஏகாந்தினோ முக்கியாக. ஃபர்ஸ்ட் சூத்திரம் எழுதிக்கங்க, 5வது அத்தியாயம் ஃபர்ஸ்ட் சூத்திரம். பக்தா ஏகாந்தினோ முக்கியாக. பக்தா, பக்தாக, எந்த பக்தாக, ஞானி பக்தாக, சத்தோகுண பிரிடாமினன்ட் பக்தாலிருந்து, துவைதத்திலிருந்து அத்வைத். ஏன்னா எப்படி அவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாரு, தமோ குணத்திலிருந்து இருக்கலாம், ரஜோ குணத்துக்கு வந்திருப்பாரு, அப்புறம் சத்தோ குணத்தை வந்திருப்பாரு, சத்தோ குணத்தையும் கடந்த அத்வைதி பக்தாக, ஞானி. அந்த பக்தாக ஏகாந்தினக முக்கியாக. ஏகாந்தினக, அது நோ வந்தது, பின்னால நேசல் வந்ததுனால. அப்ப ஏகாந்தினக ஃபர்ஸ்ட் வேர்ட் எடுத்துட்டோம்னா ஒரே நாட்டம் உடையவர்கள். அந்த பக்தி எப்படியாமா, எங்க வந்துட்டோம், அத்வைத பக்தியை பத்தி விளக்கிட்டு வராரு. அவர்கள் ஒரே நாட்டம் உடையவர்கள், பக்தர்கள் முதன்மையானவர்கள். அவர்களுக்கு என்னது, ஒரே நாட்டம். இங்க மத்த துவைத பக்திக்கு என்ன இருக்கும், இந்த ஆபத்துல இருந்து எனக்கு உதவு, எனக்கு இந்த யோகத்தை கொடு, இந்த க்ஷேமத்தை கொடு, இந்த யோகத்தை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு, குவாலிபிகேஷனை கொடு. ஜிக்னாஸ்வர் நினைப்பாரு, எனக்கு குவாலிபிகேஷனை கொடு. அதுல என்ன இருக்குது, ஏக்கத்துவம் இல்லை, வேண்டுதல் பலவா இருக்கலாம். ஆனா இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரே நாட்டம். ஒரே நாட்டம் அப்படிங்கிறத எப்படி நாம இதை புரிஞ்சுக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவங்களுக்குள்ள என்னென்ன இல்ல, எது இப்ப எது இவங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஆர்த்தித்துவம் இருக்கு, அர்த்தாத்தித்துவம் இருக்கு, அல்பித்துவம் இருக்கு, பாரதந்திரியம் இருக்கு. யாருக்குள்ள இப்ப ஒரு சொல்றேன், இப்போ துவைத பக்தியில் இருக்கவங்களுக்கு உள்ள என்ன இருக்குது, ஆர்த்தித்துவம். ஆர்த்த பக்தி தான் ஆர்த்தித்துவம். அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ், பாதுகாப்பற்ற உணர்வு, அதான் ஆர்த்தித்துவம். யாரு, துவைத பக்தியில் இருப்பவர்களுக்கு உள்ள என்ன இருக்கு, அதெல்லாம் இங்க இல்லைன்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? இப்ப நாம அத்வைதத்துக்கு வந்துட்டோம். இப்ப துவைத பக்தர்களுக்கு உள்ள என்னென்ன இருக்கு, தவறு இல்ல, அனலைஸ் பண்றோம். என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆர்த்தித்துவம் என்னது, சென்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ், பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும். அடுத்தது அர்த்தாத்தித்துவம் இருக்கும். அர்த்தாத்தித்துவம் அந்த தன்மை உள்ள இருக்கும். அப்படின்னா இறைவனிடமிருந்து எனக்கு ஏதாவது வேணும், ஐ சீக் சம்திங் ஃப்ரம் காட், அது இருக்கும்ல. என் இறைவனிடமிருந்து எனக்கு இது வேணும், என் இறைவனிடமிருந்து அது வேணும், இறைவனிடமிருந்து எனக்கு அது வேணும், இறைவன் எனக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லாங்கிங் ஃபார் சம்திங். அது ஆரோக்கியமா இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், ஏதோ லாங்கிங். ஃபர்ஸ்ட் ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அது ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப், சென்ஸ் ஆஃப் ஹெல்ப். யாருமே உதவி பண்றக்கு ஆளே இல்லையே இறைவா, நான் எங்க போவேன் இறைவா, நீயும் கைவிட்டுன்னு என்னடா பண்ணிட்டு இறைவா, அந்த ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கும். அடுத்து ரெண்டாவது, எனக்கு இது வேணும் அது வேணும், ஐ வாண்ட் சம்திங், எனக்கு இது வேணும், ஆரோக்கியம் வேணும், உறவுகள் வேணும், அதை பிரச்சனை, இதுல இருந்து நான் பிரச்சனைல இருந்து வேறு வரணும், இந்த மாதிரி லாங்கிங் ஃபார் சம்திங். உள்ள என்ன இருக்கு, உள்ள ஒரு லாங்கிங். எப்படியாவது என்னை பண்ணி கொடுத்துரு, என்ன பண்ணுவே எனக்கு எது பண்ணவே தெரியாது, எனக்கு எப்படியாவது நடந்தாலும் சொல்றமா இல்லையா. அப்ப என்ன உள்ள இருக்கு நமக்கு, ஆர்த்தித்துவம், அர்த்தாத்தித்துவம் உள்ள இருக்கு. எப்படியாவது என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது இறைவா, எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, அது அர்த்தாத்தித்துவம். இது யாருக்குள்ள இருக்கும், துவைத பக்திக்குள்ள. இதெல்லாம் இருந்தா தான் துவைத பக்தியே வரும் ஆச்சுங்களா. அடுத்தது அல்பித்துவம் இருக்கும். அல்பித்துவம்னா நான் ரொம்ப சாதாரணம், இறைவனுக்கு இறைவா உனக்கு முன்னு ரொம்ப என்னது, ஒரு அல்ப புத்தி உடையவள், அல்ப சக்தி உடையவள், நீதான் சக்தி, சர்வசக்தி, நீதான் எனக்கு எல்லா சக்தியும் கொஞ்சம் கொடுக்கணும், அந்த அல்பித்துவ புத்தி இருக்கும். நான் சிறுமையானவள், அல்பித்துவ பாவம் இருக்கும். எனக்கு என்னால பிரச்சனை, என்னால் சாதிக்க முடியாது, நீ இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு உனக்கு உன்ன அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை இறைவா, நான் அல்பங்கிற அந்த அல்பித்துவ ஃபீலிங் ஆஃப் ஸ்மால்னஸ். அது எப்படி சொல்ல, அந்த ஃபீலிங் ஆஃப் நான் ரொம்ப ஸ்மால், எனக்கு உன்னை அளவுக்குலாம் எனக்கு சக்தி கிடையாது, இறைவன்ட்டே உனக்கு அளவுக்குலாம் எனக்கு சக்தி கிடையாது, உன்னையாட் சக்தி இருந்தால் நான் உன்னை எதுக்கு வர்றேன், இந்த மாதிரி ஒரு திங்கிங் தரலாம், தப்பே கிடையாது. எனக்கு இந்த புத்தி கொடுத்துட்ட, இந்த புத்திக்கு எனக்கு இவ்வளவுதான் எட்டுது, எனக்கு ஒரு பதில் சொல்லு. இதுதான் அல்பித்துவ புத்தி இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனிபடி. இறைவனுக்கு முன்னால என்ன இருக்கும், இறைவா ஐ எம் அல்பகா, அந்த பாவனை இருக்கும். அடுத்தது பாரதந்திரியம்.
பாரதந்திரியம்னாங்க சென்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ், சார்ந்து இருத்தல். இறைவா நீ உதவி பண்ணா மட்டும்தான் நான் கடலை ஏற முடியும், இல்லைன்னா அந்த கடலை தாண்ட முடியாது. இறைவா ஃபீலிங் ஆஃப் சார்பு. இறைவா நீ இருந்தீன்னா தான் என்னால் அதை சாதிக்க முடியும். இறைவா நீ இல்லைன்னா கூட இல்லைன்னா என்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ. எந்த ஒன்றுக்கும் அவரை சார்ந்து இருக்கிறது இருக்கணுங்க, தவறில்லை. வி ஆர் அனலைசிங். ஐயோ இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருந்தா தான் நம்ம இங்கே வர முடியும், அத்வைத பக்திக்கே வர முடியும். ஸோ துவைதத்தில் இருக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு சென்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு லாங்கிங் ஃபார் சம்திங் ஃப்ரம் பகவான். அடுத்தது ஒரு அல்பித்துவ புத்தி. அடுத்தது என்ன சொல்ல, டிபெண்டன்ஸ், சார்ந்து இருத்தல், சென்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ். எந்நேரம் இறைவன் நினைச்சாவே டிபெண்டன்ஸ் வந்துடும். இறைவா 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 இறைவா, டிபெண்டன்ஸ். எனக்கு இதை பண்ணி கொடு, நீ இல்லாமல் என்னால் பண்ண முடியாது, அதுதான் டிபெண்டன்ஸ். நீ இல்லாமல் என்னால் இதை பண்ண முடியாது, யாராவது ஏதாவது பண்ணி கொடுப்பாங்களா, இறைவனை பண்ணி கொடுப்பியான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? இறைவனே சார்ந்து இருத்தல். இப்போ வீட்டில் என்ன பண்ணுறோம்? உட்காந்துருப்போம், சாப்பிட்ருப்போம், ஒரு தோசை சாப்பிட்ருப்போம், ரெண்டாவது தோசை யாராவது கொண்டாந்து போட்டால் பரவாயில்லையே, டிபெண்டன்ஸ். ஏன்னா அதுதான் அந்த மாதிரி நம்மளுடைய நமக்கு உதவிக்கு அவரை நாடுதல், டிபெண்டன்ஸ். இதுதான் என்னது? பாரதந்திரியம். அதுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுங்களா? சுதந்திரம். அதுலேருந்து வந்த வேர்டு தான் சுதந்திரங்கிற வேர்டு தமிழ்ல. சுதந்திரம். யாரையும் சார்ந்திருக்காத ஒரு மனோநிலைக்கு பேரு சுதந்திரமான மனம். நாம நினைக்கிற மாதிரி பெண்கள் சுதந்திரம், ராத்திரி 12 மணிக்கு வெளியே, அதெல்லாம் சுதந்திரம்னு சாஸ்திரம் சொல்லல. உனக்கு மனதில் சுதந்திரம் இதெல்லாம் வந்துட்டுனா இவ சுதந்திரம். நீ யாரிடமும் உன்னுடைய சுதந்திரத்தை கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ? இந்த சென்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ அடிமைதான். நீ எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும், எத்தனை கோடி ஆணாக இருந்தாலும், நீ பெண்ணாக இருந்தாலும், உனக்குள்ள ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் நீ என்னவா தான் இருக்கணும்? அடிமையா தான் இருக்கணும். ஜஸ்ட் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஐடில ஒர்க் பண்றதுனால நீ சுதந்திரமாயிர முடியாது பெண்ணே. ஃபாரின்ல வேலை செஞ்ச மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறதுனால நீ சுதந்திரமான பெண்ணாக ஆக முடியாது. கணவனுக்கு மேல நான் சம்பாதிக்கிறேன், கணவனோட ஈக்குவலா சம்பாதிக்கிறேங்கிறது உனக்கு சுதந்திரத்தை கொடுக்காது. பிராக்டிக்கல் லைஃபுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உள்ள என்ன இருக்கு? உனக்குள்ள ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ், சென்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கிற வரைக்குங்க எப்படிங்க நம்ம சுதந்திரம் கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. வெளியில பிசிக்கல் சுதந்திரம் வேஸ்ட். அதுதான் இறைவன் சொல்லுவார். அதே ஆச்சாரியர்கள் சொல்றது, உன்னுடைய சுதந்திரத்தை மற்றவரிடம் எதற்கு எதிர்பார்க்கிறாய்? இட் இஸ் கிவன் டு யூ ஆல்ரெடி. ஆண் பெண் பேதம் படைப்பில் இல்லை. எது ஒருத்தர் டாமினேட் பண்றது அதெல்லாம் படைப்பில் இல்லை. நம்மளே நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? இப்ப என்ன பண்ணணும்? இப்போ உள்ள எனக்குள்ள ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் நீ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும், எத்தனை சொத்து வச்சிருந்தாலும், உனக்குள்ள என்னதான் நீ என்னவா தான் இருக்க முடியும்? அடிமைத்தனம் இருக்கும். புரிஞ்சுங்களா? சுதந்திர பெண் சுதந்திரத்தை பத்தி ஏன்னா அனைவரும் நம்ம பெண்ணா இருக்கிறனால மெஜாரிட்டி நம்ம இதை டச் பண்ணலின்னா அது பாடம் கம்ப்ளீட் ஆகாது. எங்க சுதந்திரத்தை தேடுறீங்க? அவுட் சைடா? உள்ள தேடுங்க. நான் சுதந்திரமா இருக்கிறேனான்னு பாருங்க. எது? எனக்குள்ள ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கிற வரைக்கும், இந்த சென்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம், ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் அடிமைதான். அதுல நீங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க என்ன வேணா சாதிச்சிருக்கலாம் லௌகீக விஷயத்தில். டசன்ட் மேட்டர், தட் டசன்ட் மேட்டர். அடுத்தது எப்ப பாரு லாங்கிங் ஃபார் சம்திங், போதும் என்ற மனம் இல்லாத நிலை இருக்க வரைக்கும் நீங்க அடிமைதான். அது யாருக்கு அடிமையா இருக்குங்கிற பாயிண்ட் இல்ல, உங்களுக்குள்ள நீங்க என்னதான் அடிமை. எதே லாங்கிங் ஃபார் சம்திங், இது எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், என்ன இருக்கு? அதுல ஒரு பூர்ணத்துவம் இல்லாம ஒரு போதும் என்ற மனம் இல்லாத வரைக்கும் நீங்க என்னதான் அடிமைதான். யாரு வேணா ஈஸியா நம்மளை அடிமைப்படுத்திடலாம். இதுக்குள்ள இத்தனை இதுல இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களை யாரையும் அடிமைப்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கும். இந்த குணத்திலிருந்து நான் விடுபட்டுட்டேன்னா எந்த ஆணும் எந்த சமுதாயமும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. எப்படிங்க பண்ண முடியும்? அடுத்து 3வது அல்பித்துவம். எனக்கெல்லாம் அதெல்லாம் பத்தாதுங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் புரியாதுங்க. நம்மள நாமளே டீக்ரேட் பண்ண அடிக்கடி நான் சொல்லுவேன். நம்மள நாமளே டீக்ரேட் பண்ணிக்கிறது. எனக்கெல்லாம் அவங்களாட்ட பண்ண முடியாது, எனக்கு அவங்களாட்டெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளவு சக்தி இல்லை, எனக்கு அவ்வளவு சுறுசுறுப்பு இல்லை, எனக்கு அவ்வளவு எதை எடுத்தாலும் தன்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எப்படி நீங்க சுதந்திரமான பெண்ணாக முடியும்? இதை உள்ள வச்சுக்கிட்டு how can you freedom you can get the freedom? எங்கேயும் போய் கெட் ஃப்ரீடம் எல்லாம் வேண்டாம், நான் சுதந்திரமானவள் அவ்வளவுதான். இதுல இருந்து விடுபட்டீங்கன்னா சுதந்திரமானவள். நீங்க பைசா காசு சம்பாதிக்கலாம் இருக்கலாம், மனதளவில் சுதந்திரம் பெற்றவள் நான். அடுத்து என்ன சொன்ன? சென்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ். இது லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளம். இங்கிருந்து அங்க போறதுன்னா பிசிக்கலா முடியாம ஒரு ஆளை தேடுறதுங்கிறது வேறீங்க.
இப்போ வயசாகி போச்சு, எங்களால் ஒரு 4 பக்கம் போக முடியாது, ஒரு கூட இருந்தால் பரவாயில்ல, எங்கேயாவது பொசுக்கு ஒரு ப்ரெஷர் ஏறிச்சு, சுகர் ஏறிச்சு, வயசான காலத்தில் நம்ம ஒருத்தரை சார்ந்து இருக்கிறோங்கிறது அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு சாராமல் இருக்க வாழ கற்றுக்கணும். அது வேற விஷயம். ஃபிசிக்கலாக நல்லா இருப்போம், ஒரு 25-30 வயசுல நல்லா எல்லா வேலையும் செய்ய முடியும். ஒரு கடைவீதி போறனா கூட யாராவது வருவாங்களா கூட, டிபெண்டன்ஸ். தயவு செஞ்சு அதிலிருந்து வாங்க, நீங்க ஃப்ரீடம் ஆயிடலாம். அதிலிருந்து வெளிவர பாருங்க. எதுக்கு அங்க போறோமா வர்றோமா, சேஃபா போறோமா வரோம், எப்படி சேஃபா போறது, எப்படி ஒரு பக்கம் 4 பக்கம் பேச, ஒரு கூட்டத்துக்குள்ள வருவேன், என் கல்யாணத்துக்கு நீ வரையா நான் வரையா எல்லாம் ஒன்னா போலாமா, ஏன் போக முடியாது, தனியா ஏங்க போக முடியாது, ஏன்னா யாராவது பேசுவாங்களா தனியா வருது தனியா போகுது வரையா, எனக்கு அந்த பேச்சுல வந்திருக்குது, இது பாட்டு தனியா வருது தனியா போகுது, தட் இஸ் சுதந்திரம். எப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இன்னொருத்தர் சார்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேறீங்க, கூட போனாத்தான் ஃப்ரெண்டாங்க, மாமியா மருமகளாம் ஒன்னா போனாத்தான் ஒன்னா இருக்காங்கன்னு அர்த்தமா? ஏன்னா என்கிட்டே கேட்டிருப்பாங்க நிறைய பேர் ஃபங்க்ஷன்ல, நீங்க வாட்டுக்கு வரீங்க அப்புறம் மருமக, ஆமா வீட்டு பொறுப்பு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு போயிட்டு அந்த பொறுப்புல ஏத்துட்டா மருமக போவாங்க, அப்ப 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. உலகம் 1000 பேசிட்டு போகுது, இங்க நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை, நாம ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போனாதான் குழந்தைங்களுக்கு கீழே மேனேஜ் பண்ண முடியும். அவங்களுக்கு 1000 தோணும், நீ பேசிட்டு ராசா பேசு, எங்களுக்கு we have no time to talk with you. ஏன்னா நம்ம திருப்பி ஓடணும், அடுத்த வேலை பார்க்க போனா தான் அவங்கள அனுப்ப முடியும். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல நம்ம மற்றவங்களுக்கு அடிமையா பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்தீங்கன்னா உங்க சுதந்திரத்தை யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கிட்ட இருக்குது என்னோட சுதந்திரம், நீ என்ன கொடுக்கறது? எனக்கு வீட்டுக்காரர் என்னை அடிமைப்படுத்துறார், என் பையன் ஒரு ஏன்னா பேசும்போது நம்ம கேட்கறோமே ஒரு லாங் லிஸ்ட், வீட்டுக்காரர் என்னை அடிமையா வச்சிருக்கா, என் பையன் என்னை அடிமையா வச்சிருக்கான், என் மாமியா, ஐயோ சொல்லவே என் மாமியா என்னை அடிமை. எந்த மாமியாவை நம்மளை அடிமைப்படுத்த முடியாது, நீ உனக்கு நீ அடிமையா உட்கார்ந்துருக்கிற. ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். இந்த இடமெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுலதான் சுதந்திரத்தை நாம் அடைய முடியும். இதுல வந்துங்க அந்த கார்கி மைத்ரே அந்த காலத்தில் இந்த சாஸ்திரத்தை கற்றவங்கள் பெண்கள் இருந்த சுதந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அமேசிங் அமேசிங். அதுக்கப்புறம் எங்கேயோ இந்த கல்வியை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு, இந்த பெண் அடிமையெல்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னால் நம்ம வேதாந்தத்தில் வேத காலம் பேருக்கு பேர், வேத காலத்தில் இருந்த பெண்கள் என்ஜாய்டு டு த கோர் த ஃப்ரீடம், பிகாஸ் அவங்களே சுதந்திரம் வச்சுக்கிட்டாங்க. அவங்க யார்கிட்டையும் போய் சுதந்திரத்தை எதிர்பார்க்கல. புரிஞ்சுங்களா? இது எங்க இருக்கிறோம் நம்ம? கமிங் டு த சப்ஜெக்ட், அத்வைத பக்தி. துவைத பக்தியில் இருக்கிறவங்க எல்லாரும் அடிமையாகத்தான் வாழணும். அதனாலதான் என்ன சொல்றாரு, அங்கிருந்து எங்க வா, அப்ப எதை விடணும்? ஆர்த்தி. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் வரும்போது ஆர்த்தித்வ அபாவக. ஆர்த்தித்வம் என்ன இருக்கக்கூடாது? அபாவனா இல்லாமல். ஆர்த்தித்வ அபாவ, அர்த்தாத்தி அபாவ, அல்பித்வ அபாவ, கடைசி என்னது? சுதந்திர பாவ. ஏன்னா பரதந்திரன் போட்டோம், இங்க சுதந்திரம். நாளும் இது அத்வைத பக்தியில் இருக்கவங்கிட்ட எப்படி இருக்கும்? ஆர்த்தித்வ அபாவ, அர்த்தாத்தி அபாவ, அல்பித்வ அபாவ, அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அபாவோடு இருப்பார்கள். இல்லாமல் சுதந்திரம். பரதந்திரத்தை விட்டு அவங்க எங்க வந்துருவாங்க? சுதந்திரம். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சோ துவைத பக்தி நம்மை எப்படித்தான் வச்சிருக்கோம்? ஒரு ஃபீலிங் ஆஃப் டிபெண்டன்ஸ், ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஃபீலிங் ஆஃப் ஸ்மால்னஸ். அதோட தான் பக்தி இருக்கிறனால யாரு முக்கிய பக்தி? அத்வைத பக்தி முக்கிய பக்தி, துவைத பக்தி அமுக்கிய பக்தி. இந்த ஃபீலிங்ஸ் உள்ள இருக்கிறனால அந்த பக்தி அர்த்தம் ஆச்சுங்களா? இப்ப அடுத்தது பக்தா இப்ப ஒரே நாட்டமுடையவர்கள். இந்த இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. இந்த ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸோ, சென்ஸ் ஆஃப் அன்ஹாப்பினஸோ, இன்செக்யூரிட்டியோ எதுவுமே இல்லாம இறைவனோடு ஏக்கமாக கலந்தவர்கள். இவங்கதான் இறைவனோடு கலந்தவர்களே. இவங்கனாலதான் கலக்கவே முடியும். அது வேற பாயிண்ட். இங்க இத்தனை பிரச்சனை வச்சுட்டு எங்க போய் இறைவனோடு கலத்தல்? இவங்கனாலதான் இறைவனோடு. அதனாலதான் இறைவனோடு கலத்தல்ங்கிறது என்னது? அறிவு தான். கலத்தல் there is no merging. ஏன்னா கலத்தலாம் there will be two things and merge. அப்படி அல்ல, ஆல்ரெடி இறைவனாகத்தான் நம்ம இருக்கிறோம், இறைவனாக இருக்கிறேன் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இறைவனோடு கலத்தல். அது நடைபெறும். அதுதான் அதனாலதான் என்ன சொல்றாரு? அது முக்கிய பக்தி. அடுத்த சூத்திரம், கண்டாவரோத ரோமஞ்சா ஸ்ருபிஹி பரஸ்பரம் லபமானாக பாவயந்தி குலானி பிருத்திவீம் ச. கண்டாவரோத மீனிங் எழுதிக்கலாம். கண்டம் நாங்க
அதாவது இந்த இடத்துல வந்து அந்த ஃபுல் ஜாய் ஆஃப் என்ஜாயிங், அத்வ பக்தி என்ஜாய் பண்றவங்களுடைய பக்தி எப்படி இருக்குன்னு அப்படியே ரசம் காமிக்கிற டேஸ்ட் சொல்றாரு. ஹவு தே வில் பி, யாரு? அத்வைத பக்தியில் இருப்பவர்களுடைய நிலை, மனோநிலை எப்படி இருக்கும்? கண்ட கண்ட அவரோதக, இறைவனிடம் அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா குரல் தழுதழுக்கு. இதெல்லாம் வந்து வாச்சியார்த்தம். அப்ப அத்வைத பக்தி வந்தவங்களா சாமி ஐயோ கடவுளே அப்படி கெஞ்சுவாங்க, அப்படி இல்லை. நான் வாச்சியார்த்தம் மீனிங் எழுதுங்க, அதுக்கு லட்சியார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், வாச்சியார்த்தம் எடுத்துக்கூடாது. கண்ட அவோரதகனா குரல் தழுதழுக்க, கண்டம்னா குரல், அவரோதனா ருத்ரு தாத்து, அதுக்கு முன்னால் பிரிஃபிக்ஸ் வந்து அவ, அப்போ தழுதழுக்க, குரல் தழுதழுக்க அத்வைத பக்தன் எப்படி இருப்பாரு? ரோம ரோம எஸ் அவரோத ரோமஞ்ச எஸ் ரோமஞ்ச அஸ்துபிகி. ரோமஞ்ச அப்படின்னா ரோமம்னா மயிர் சிலிர்க்க, கூச்செறிய. அடுத்தது அஸ்ருபிகி, கண்களில் நீர் பெருக. உடனே இதெல்லாம் போய் தேடக்கூடாதுங்க. ஒரு ஞானி பக்தர் சாமி கும்பிட்டு இருக்காருன்னா இதெல்லாம் வருதான்னு அப்படி செக் பண்ணிட்டு கூடாது. இது வாட்சியார்த்தங்க, லட்சியார்த்தம். ஏன்னா எது இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. உடனே இவங்க சாமி கும்பிடுறாங்களா, இவங்க என்ன குரல் தழுதலுக்க காணமே, இவங்க என்ன என்னது மயிர்களை சிலுத்து ஒன்று மயிர நேரம் நிக்கிற மாதிரி நிக்குதே, அப்படிலாம் தேடிடாதீங்க. பரஸ்பரம், ஒருவருக்கொருவர் அப்படின்னா அவங்களுக்குள்ள, ஞானி வித்து அனதர் ஞானி. பரஸ்பரம்னா இறைவனோட கரஸ்பரம் பண்ணிக்கூடாது, அவங்களுக்குள்ள பரஸ்பரம், ஒருவருக்கொருவர். அவர் ஞானி வந்து அந்த அத்வைத பக்திக்கு, ஞானிங்கிற வேர்டு இவர் யூஸ் பண்றதே இல்லை, அத்வைத பக்தர்கள் ஒருவருக்கொருவர் எடுத்துக்குங்க. ஏன்னா அவருடைய லாங்குவேஜ் அத்வைத பக்தன் தான். அப்ப அத்வைத பக்தர்கள் ஒருவருக்கொருவர் லபமானாக, பேசிக்கொண்டவர்களாக, சந்தோஷமா பேசிக்குவாங்க. லபமானாக, டேய் நீயும் வந்துட்ட நானும் வந்துட்டேன், என்ன நீயும் பிறப்பனுடைய எதை சாதிச்சுட்ட நானும் சாதிச்சுட்டேன். அந்த ஒரு அந்யோன்யம் அந்த ஞானிகளுக்குள்ள அப்படி டக்குன்னு ஏற்பட்டுரும். லபமானாக, மனம் விட்டு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம லோக்கல் சொன்னா பார்த்தனா பிடிச்சது, மனம் விட்டு பேசுறோம், அது நடக்கும். ஒரு ஞானி இன்னொரு ஞானி கிட்ட, ஞான நிஷ்டையில் இருக்கிற ஞானி சொல்றாங்க, அத்வைத பக்தியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற முக்திய பக்தியில் இருக்கிறவங்க ஒருத்துக்கு ஒரு பார்த்துட்டாங்கன்னா பார்த்தோன்ன எந்த காரணம் இல்லாமல் பிடிக்கும். மனமும் வந்து அதை ஓப்பனா பேசக்கூடிய நிலைமை அங்கு வரும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஒருவர் பேசிக்கொண்டவர்களாக. அடுத்து என்ன போட்டிருக்கு? பாவயந்தி, லபமானான பேசிக்கிறது, ஓப்பன் மைண்டடா பேசிக்கிறது, ஒரு சந்தோஷம். பார்த்தோன்னே இவங்க ஒண்ணுமே தேவையில்லை, பார்த்தோன்னா அவங்களை பிடிக்கும். அடுத்தது பாவயந்தி அப்படின்னா, இதுதான் நான் சுவாமிஜி விசிட்ட கனெக்ட் பண்ணேன். அவர்கள் போற இடம் புனிதமாக்குகிறார்கள். பாவம்னு என்னங்க? பாவம்னா ஐயோ இந்த பாவம் இல்ல, இது பாதாத்து வந்து புனிதமாக்குகிறார்கள். அவர்கள் சென்ற இடத்தை புனிதமாக்குகிறார்கள். இங்க பாருங்க, அடுத்த ஸ்லோகத்துல வரும், அவர்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் அந்த கர்மம் புனிதமாக்குகிறது. அதை விட நீங்க வந்து நம்ம கங்கையில போறோம், குளிக்கிறோம், பாவத்தை எல்லாம் கழிக்கிறோம் அப்படிங்கிறது அஞ்ஞானி போய் குளிச்சுட்டு வந்தா. அதே அந்த அத்வைத பக்தன் கங்கைக்கு போவதன் மூலியமாக கங்கை புனிதமாகிறது. புரிஞ்சுதுங்களா? அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலம் இவர் பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்றமா இல்லையா? அந்த ஆழ்வார்கள், அந்த நாயன்மார்கள், அந்த அத்வைத பக்திக்கு வந்தவர்கள் அந்த ஸ்தலத்துக்கு போய் ஒரு பாடல் பாடுறாங்கன்னா அந்த ஸ்தலம் பெருமை அடைகிறது. இறைவன் இருக்கிற இடங்க நம்ம வீடு இல்லை, அவர்கள் இறைவன் இருக்கிற இடம் பெருமை பெறுகிறது. பாக்குறமா இல்லையா? ஆழ்வார் இந்த குளத்துக்கு வந்தார், இந்த கோயிலுக்கு வந்தார், இந்த பாடல பாடார், நாயன்மார்கள் இவங்க இந்த சிவன் கோயிலுக்கு வந்தாங்க, படிக்கிறமா இல்லையா? எப்படி? இப்படிதான். இதுதான் சொல்றாரு பாவை. அந்த என்ன, அந்த இடமே என்ன ஆகுது? அது வந்து கோயில், ஆல்ரெடி புனிதமான இடம், கங்கை, அது புனிதமான நீர். ஏன்னா நாமெல்லாம் போய் பாவத்தை கழிச்சிடறோமா? சுவாமிஜி சொல்லுவார், நாமெல்லாம் போய் பாவத்தை, கங்கை எதிர்பார்த்துட்டு இருக்குமா? எப்ப யாராவது வருவாங்க நம்மை சுத்தப்படுத்துவதற்கு? எந்த ஞானியாவது வரமாட்டாரா நம்மை சுத்தப்படுத்துவதற்கு? கங்கை இஸ் வெயிட்டிங். அப்பா அந்த திங்கிங் எல்லாம் அடிச்சு போடுது. பாருங்க, நமக்கு இது வரைக்கும் இந்த திங்கிங் வந்திருக்காது. அப்பா அது உண்மை. அது ஏன்னா எல்லாரும் போய் பாவத்தை கழிக்கிறோம். அப்போ அந்த இவர் போறதுனால அந்த இடம் என்ன ஆகுது? பாவயந்தி. இப்ப ஈரோடு மண்ணில் வந்தவர் பிரிக்கிறார் என்றால் ஈரோடு புனிதமாகும்ங்கிறதுல டவுட் இல்லைன்னு நான் சொல்லலை.
நாரதர் சொல்றாரு. அந்த மாதிரி மகான்கள் அந்த மண்ணில வந்து மிதிச்சாவே கங்கையே சுத்தமாகுதுன்னா எங்க ஈரோடு சுத்தமாகாதாங்க? ஈரோட்டில் எங்க எல்லாரும் இந்த காவிரியில வந்து பாவத்தை கழிச்சுட்டா போயிட்டு இருக்காங்க, அவ்வளவு ஈரோட்டில் இருக்குது பாவம், அப்படி இல்ல. நீங்க கங்கையை நினைச்சு பாரு, அதே புனிதம் அடைக்கிற தீர்த்தாணி குர்வந்தி தீர்த்தா. அதாவது அடுத்த ஸ்லோகம் அதான் சூத்திரம் அதான் வரும். மற்றவங்களை புனிதப்படுத்துகிற நீர் அவர் புனிதப்படுத்திடுவார். கோயில் மற்றவங்களை புனிதப்படுத்துற இடம் எது? கோயில். அந்த கோயிலை இவர் என்ன பண்றாரு? போய் புனிதப்படுத்தி விடுவார். பாவயந்தினா புனிதப்படுத்துகிறார்கள். குலாணி பிருத்திவி, அவர் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க? குலம், குலத்தை பற்றி. இந்த குலம், இந்த ஜாதி, அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. நீ இந்த ஜாதியா அந்த ஜாதியா இந்த கோயில் எதுவும் கிடையாது. அடுத்தது பிருத்திவி, அந்த பூமியை, அதாவது அந்த குலத்தையும் அவர் புனிதப்படுத்துகிறார், அந்த பூமியையும் அவர் புனிதப்படுத்துகிறார். எந்த குலத்தையும் அவர் போனார்னா அந்த குலம் என்ன ஆகும்? புனிதமாகும். குலம் மீன்ஸ் அந்த குரூப் ஆஃப் பீப்புள். இப்ப அவர் வராருன்னா நாம ஈரோட்டு மக்கள் புனிதமாகிறார்கள். அடுத்தது குலம் பாவயந்தி, அப்படி போட்டுக்கலாம். குலம் பாவயந்தி, அந்த மக்கள் புனிதமடைகிறார்கள். பிருத்திவி, அந்த பூமி என்ன ஆகுது? பாவயந்தி, அப்படி புரிஞ்சுக்கணும், புனிதமடைகிறது. ஸோ என்ன சொல்ல வர்றார் நாரதர்? கன்க்ளூஷன் என்ன? The existence of Advaita Bhaktaha will purify the world. வேற எந்த சக்தியும் நம்ம வந்து அழிக்க முடியாது. அந்த மாதிரி அத்வைத பக்தர்கள் இருக்கிற வரை they are blessing the world. அப்படி புரிஞ்சுக்கலாம். they are blessing the world. யாரும் நம்மை அழித்து விட முடியாது. அந்த மகான்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அழித்து விட முடியாதுங்கிறது இன்டைரக்டா நாரதன் இப்ப சொல்லலீங்க, எப்பவோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. புரிஞ்சுங்களா? கோயில் இருக்காரு அவர் எங்க போனாரு? இருக்கிறார், சொல்லிக்கொண்டு இருக்கிறார், வேட சொல்லிக்கலாம் நாரதன். புரிஞ்சுங்களா? சோ இப்ப புரியுதுங்களா? அவங்க படுற இடம் புனிதமாகும். அவர்கள் அவர் பார்க்கிற ஜனம், குலம்னா இப்ப நீங்க எப்படி குலம் எடுத்து சாமிஜி வர்றாரு, என்னங்க குலம்? அவர் யார பார்க்கிறாரோ அவர்கள் எல்லாம், அந்த கூட்டம் புனிதமாகும். யார் சொல்றா? நாரதருங்க. நான் இல்லைங்க, நான் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்காதீங்க. நாரதர் இப்படி சொல்றார், நான் சொல்லலை. அவர் பார்த்து, அதனாலதான் சொல்றது குரு பார்வை. குரு பார்வை ஆன்லைன்ல வாங்க பாருங்கன்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் அவர்களுடைய பார்வை நம்ம மேல பட்டாவே நாம் புனிதம் அடைகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது 69. இது அதை விட முக்கியமான சூத்திரம். உங்களுக்கு அது முடியாத போது நான் நாளைக்கு கண்டினியூஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நாளைக்கு சாண்டிங் வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் நான் நினைச்ச ஸ்லோகம். இது சூத்திரம் இதுதான். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி சுகர்மி குர்வந்தி கர்மாணி. சாஸ்திரம் அதை எப்படி பிரிக்கிற? சச்சாத்ரி குர்வந்தி சாஸ்திராணி. மீனிங் எழுதிக்கலாம், மீனிங் அடுத்த கிளாஸ் ஜஸ்ட் மீனிங் மட்டும், வேர்டு மீனிங் எழுதிக்கலாம். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி, இதைத்தான் நான் முதலே சொன்னேன். அடுத்த ஸ்லோகம் இது ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம். தீர்த்தானி தீர்த்தி குர்வந்தி அப்படின்னா, தீர்த்தானி என்ன? புண்ணிய ஸ்தலங்களை. தீர்த்தி குர்வந்தி, அவர்கள் புண்ணியமாக்குகிறார்கள். அதுதான் முதலே சொன்னேன். கோயிலுங்கிறது ஆல்ரெடி ஒரு புண்ணியஸ்தலம், கங்கைங்கிறது புண்ணியஸ்தலம், காவிரிங்கிறது புண்ணியஸ்தலம் இல்லைங்களா? அதை இவர்கள் என்ன பண்றாங்க? புனிதமாக்குகிறார்கள். புண்ணிய ஸ்தலங்களை அவர்கள் புண்ணியமாக்குகிறார்கள். இதுதான் இது ஸ்ரீதர் சொன்னார். இப்ப சுவாமிஜி வர்றாரு அப்படின்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது பெருமிக்காலம் சொல்லிங்க, தப்பா இதை புரிஞ்சுக்காதீங்க. இப்ப வந்து நான் வந்து சுவாமிஜி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மனசுல இருக்கும் ஆசை ஆயிரம். ஆனா அவர் வர்றதே சனிக்கிழமை தான். 6 கிளாஸ் திரும்பி 2 மணிக்கு ட்ரெயினுங்க போது இங்க கூட்டிட்டு வந்து போறதுன்னா அதுக்கு நீட்ஸ் 1-2 hours ஆகும் அங்கிருந்து. அதனால அமைதியா இருந்தது. வந்தா பரவாயில்ல அப்படின்னு இருந்தது. சரி, முடியாதுங்க போது அப்படி போயிட்டோம். மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி ஸ்ரீதர் சொல்றாரு, சுவாமிஜி உங்க வீட்டுக்கு வரங்கிறாரு
அப்படிங்கும்போது எனக்கு ஆச்சரியம், என்னடா எப்படி அப்படிங்கும்போது இல்லை அதனாலதான் வெள்ளிக்கிழமை கிளம்பி வராது, ஏன்னா சனிக்கிழமை வந்தால் தானே உங்க வீட்டுக்கு வர முடியாது, நான் வெள்ளிக்கிழமை திரும்பி வந்துடுறேன், எனக்கு சனிக்கிழமை காலையில் அந்த கோயிலுக்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு பவானியும் சென்னிமலை நான் ஃப்ரீயாக தனியாக போயிட்டு இருந்துட்டு எனக்கு கிளாஸஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு சரியா இருக்கும் பிளானை மாற்றிட்டாரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ரிஷிகள் சாஸ்திரம் நடக்கிற இடத்த, இந்த இடங்க எங்க வீட்டில் இந்த இடத்த மிதிப்பாங்க அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு, சாஸ்திரமே சொல்லுது. ரிஷிகள் எங்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தை தேடி வருவார்களாம். எதுக்குங்க? புண்ணியமாக்குறதுக்கு, புனிதமாக்குவதற்கு. எனக்கு இப்ப எங்க வீடு புனிதமானது நான் சொல்லவில்லை, அவர் அந்த எதுக்கு தெரியுங்க அந்த புனிதமாக்குதல்னா, அவருடைய எண்ணம் என்னன்னா இவங்களை போய் பெருமைப்படுத்தணும் பேர்படுத்தணும்லாம் கிடையாது, தொடர்ந்து நடக்கிற தடைகள் வராம அந்த அவருடைய பாதம் இந்த வீட்டில் மிதித்தார்னா இந்த என்ன சொல்லி இந்த சாஸ்திரத்தில் தடை வராமல் இருப்பதற்காகத்தான் அவங்க வீட்டுக்கு வர்றதே உண்மையை தவிர நீங்க மேலோட்டமா நின்றுக்கிட்டு என்னை பெருமைப்படுத்துவதற்காக அது அல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டு த கோ. அந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டியா இவங்களை பெருமை அப்படி கிடையாது. எந்த இடம் அவங்க கால் படுதோ அது புனிதமாகுது அப்படின்னா, எங்க வீடு புனிதமாயிருச்சு அப்படின்னா எதற்கு அவர் எதை நினைச்சிட்டு வர்றாரு, இந்த இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வேதாந்தம் தொடர்ந்து நடைபெறணும்னா இட் நீட்ஸ் புண்ணியம். அந்த புண்ணியம் அவர் கால் பட்டதுனாலே கிடைச்சிடும். சோ இந்த குரூப் கண்டினியூஸா நடைபெறணும்னா அதுக்கு தடைகள் வராம இருக்கணும்னா நம்ம போய் மிதிச்சோம்னா, ஏன்னா மண்டபத்துல கிளாஸ் இல்ல, கிளாஸ் நடைபெறது மண்டபத்தை மிதிக்கிறாரு, அங்கேயே கிளாஸ் நடக்குது இல்லையே. அப்ப என்ன ஆகும் பாருங்க, அந்த மண்டபம் புனிதமடையும், அவர்கள் பார்க்கிற இடம் புனித, கங்கையே புனிதமாகுதுன்னு நீங்க வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். கங்கையை நம்ம புனிதமாகுது, நம்ம போய் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம், அதே புனிதமா. கோயில் நீங்க ப்ரூஃப் பாருங்க, இந்த பாடல் இவர் இந்த பாடல் இந்த ஸ்தலத்தில் எழுதினாரும் போது அந்த கோயில சிறப்படையதா இல்லையா, இவர் இந்த கோயில் அதே லாஜிக்கு தான் இங்கதான் அங்கதான் இது அவர் வர்றதுனால அந்த இடம் என்னமாகுது, புனிதமாகுது. புனிதம்னா என்னங்க, இப்ப புனிதம்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, இங்க நடைபெறுகிற இந்த செயல் தடையில்லாமல் நடைபெறணுங்கிறதுக்காகத்தான் மகான்கள் அந்த ரிஷிகள் அந்த இடத்தை நாடி தன் காலை வைக்கிறதே. புரிஞ்சுதுங்களா? கரெக்டா கரெக்ட் பாயிண்ட் வரைக்கும் புரிஞ்சுக்குங்க. அதுக்காக வர்றது தொடர்ந்து அவங்க ஏம் என்ன இருக்கணும், தொடர்ந்து இது நடைபெறணும். இட் இஸ் நாட் பர்சனா அவங்க என்னையோ உங்களையோ பார்க்க மாட்டாரு, இந்த இடத்துல அந்த சக்தி இருக்கா, அதுல எது தடை வந்துடக்கூடாது. ஏன்னா அது அந்த ஸ்தல விசேஷம் ஒண்ணு இருக்கு. இப்ப எத்தனையோ வீடு இருக்கு, நான் ஏன் இந்த இடத்துல இங்க உட்காந்துருக்கேன், இந்த இடத்த ஏன் நாங்க வாங்கணும், இதை ஏன் நான் வீடு கட்டணும், ஏன் இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணணும், ஏன் இங்க சுவாமி ரூம் இருக்கணும், ஏன் எனக்கு வசதி இந்த இடத்துல கிளாஸ். இந்த இடம் புனிதமானது, அதை மேலும் புனிதமாக்கணும், தடைகள் வராமல் இருப்பதற்காகத்தான் அவர் காலடி எடுத்து வைக்கிறார். இது எனக்கு புரிஞ்சிடும், பட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறதுக்காக நான் சொல்றேன். அது இது பெருமைக்காகவோ அதற்காகவோ அல்ல. இப்போ அடுத்து என்னது, தீர்த்தாணி புண்ணிய ஸ்தலங்களை புண்ணியமாக்குகிறார்கள். அடுத்தது கர்மாணி, கர்மங்களை சத்கர்மமாக்குறார். எந்த ஒரு சாதாரண கர்மமா இருக்கும் அது என்னவா மாத்துறாரு அவரு, சத்கர்மமாக மாற்றுகிறார். இது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பாத்துக்கலாம், மீனிங் மட்டும் எழுதிக்கீங்க. இட் நீட்ஸ் ஸ்டில் மோர், எப்படி கர்மம் சத்கர்மம் ஆகும் நான் நாளைக்கு சொல்றேன். அடுத்தது சாஸ்திரம், இதுதான் அல்டிமேட்டுங்க. சாஸ்திரங்களை நல்ல சாஸ்திரமாக்கிறார். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். சாஸ்திரமே அதை போய் யாராவது நல்லது பண்ண முடியுமே, அந்த சாஸ்திரத்தை நல்ல சாஸ்திரமாக்குறாரு. யாருங்க? அத்வைத பக்தன். இப்ப தெரியுதுங்களா அவன் ஏன் முக்கிய பக்தின்னு? சாஸ்திரத்தை நல்ல சாஸ்திரமாக மாற்றுகிறார். யார் சொல்றா? நாரதர். ஸோ வெரி ரிலேட்டட் டு சுவாமிஜி விசிட்டா இருக்கிறனால நான் இதை இன்னைக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம், அப்புறம் விளக்க சொல்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.